ஹாய், இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒரு 15 வருஷமாக இரிடேஷன் ஷார்க் வளர்க்குறாரு. இப்போ அந்த ஷார்க்கோடைய சைஸுன்றது பெருசாக வளர மாட்டேங்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இதுக்கான காரணம் 3 மேஜரான காரணம். ஃபஸ்ட்டு, டேங்கோட சைஸ் சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது பாதிக்கப்படும். ரெண்டாவது, தண்ணியோட குவாலிட்டி அப்படின்றது சரியில்லை அப்படின்னாலும் மீனுன்றதோடைய வளர்ச்சின்றது பாதிக்கப்படலாம். அடுத்ததாக, விட்டமின் டிஃபிஷியன்சி. இப்போ மனுஷங்களுக்கு எப்படி புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின்ஸு, மினரல்ஸு இது எல்லாம் தேவைப்படுதோ அதே மாதிரி மீனுக்கும் இது எல்லாமே தேவைப்படும். நம்ம ஒரு மீன் வளர்க்குறோம் அப்படின்னா அதுக்கு எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய டயட் தான் கொடுக்கணுமே தவிர, சும்மா ஒரு 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு நான் ஃபுட்டு வாங்கி ஃபீட் பண்ணும்போது அந்த மீனுக்கு போதுமான அளவுக்கு நியூட்ரிஷன்றது கிடைக்காது. அதனால ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது கம்மியாக இருக்கலாம். ஸோ இந்த 3 மேஜரான விஷயத்தையும் ஜஸ்ட் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். இப்போ இரிடேஷன் ஷார்க்கை பொறுத்தளவுக்கு அந்த மீன் நல்லா பெருசாக வளரக்கூடிய ஒரு மீன். இப்போ பெருசாக வளரக்கூடிய மீனுக்கு நீங்கள் பெரிய டேங்க்கு தான் வச்சாகணும். சின்ன டேங்கை நீங்கள் வைக்கும் பட்சத்தில் அந்த மீனுடைய உடல் வளர்ச்சின்றது பாதிக்கப்படும். ஸோ இந்த ஃபிஷ்ஷோடைய ஃபுல் க்ரோத் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டில் ஒரு பெரிய ஒரு 1000 லிட்டர் டேங்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் போட்டு வளர்த்து பாருங்களேன். அந்த ஃபிஷ் ரொம்ப பெரிய க்ரோத்துன்றது இருக்கும். ஸோ நம்ம எந்த அளவுக்கு பெரிய டேங்க் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு அதோடைய சைஸுன்றது இருக்கும். ஒரு சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கிணறுலாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே மீனை தூக்கி போட்டு பாருங்கள். கண்டிப்பாக அதோடைய க்ரோத்துன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது, தண்ணின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம சுவாசிக்கிற காற்று சுத்தம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு எப்படி உடம்பு பாதிக்குது. அதே மாதிரி தான் மீனுக்கு சுத்தமான தண்ணி இல்லை அப்படின்னா மீனுடைய உடம்புன்றது பாதிக்கும். இது எதனால வேணா இருக்கலாம். தண்ணி நம்ம அடிக்கடி மாற்றிக்கிட்டே இருந்தால் கூட அந்த பிரச்சனைன்றது உருவாகும். அடிக்கடி மாற்றிட்டு இருந்த பிரச்சனை வரும் அப்படின்னா தண்ணியை பொறுத்த அளவுக்கு பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி ஒன்று தண்ணியில் இருக்கும். அது இருந்துச்சுன்னா தான் தண்ணிக்குமே நல்லது, அந்த ஃபிஷ்ஷுக்குமே நல்லது. தண்ணிக்கு என்ன நல்லது அப்படின்னா, ஒரு சுத்தமான தண்ணின்னு சொல்லிட்டு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வேற கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்குது. ஆனால் அதே பெனிஃபிஷியல் பாக்டீரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் தேவையில்லாத நோய் கிருமிகள் வளர்கிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியான்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய மீனுக்கு நல்லது செய்யக்கூடிய பாக்டீரியா பேர் தான் பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது நம்மளோட டேங்க்கில் கம்மியாக இருக்கோ இல்லவே இல்லைன்னாலும் ஃபிஷ்ஷுக்கு பாதிப்புன்றது உருவாக்கும். இந்த வாட்டர் குவாலிட்டி நல்லா இருக்கும் பட்சத்தில் இந்த ஃபிஷ்ஷோடைய குவாலிட்டி, அதாவது ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும். இந்த டேங்கில் இருக்கக்கூடிய பெனிஃபிஷியல் பாக்டீரியா அப்படின்றதுமே அதிகமாக இருக்கும். இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியா எதனால குறையலாம் அப்படின்னா, அமோனியா, நைட்ரேட் இந்த 3 ரீசன்னால் இந்த பெனிஃபிஷியல் பாக்டீரியான்றது பாதிக்கப்படலாம். மூணாவது, விட்டமின் டிஃபிஷியன்சி. விட்டமின் டிஃபிஷியன்சி அப்படின்றது எதனால் ஏற்படும் அப்படின்னா, இப்போ ஒரு ஷார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது நம்ம வளர்க்கக்கூடிய இரிடேஷன் ஷார்க்கு. இந்த இரிடேஷன் ஷார்க் ஆம்னிவோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இலை தலைகளையும் சாப்பிடும், மாமிசமும் சாப்பிடக்கூடிய ஒரு உயிரினம் தான் இரிடேஷன் ஷார்க். இந்த இரிடேஷன் ஷார்க் ஹை குவாலிட்டியான ஃபுட்டுன்றது கொடுக்குறோம். இதுக்கு நம்ம சிக்லெட் ஃபிஷ் கொடுக்குறோம்ல, பெல்லட்ஸு, அந்த பெல்லட்ஸ் கொடுக்கணும். மீட்டி ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. லைவ் ஃபுட்டு, ஸ்ட்ரிம்ஸு, பிளட் வார்ம்ஸு, வேறு என்னென்ன உயிரோடு இருக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் மீனுக்கு நம்ம கொடுக்கணும். அந்த ஃபுட் ஃப்ளேக்ஸு இல்லை சிக்லெட் பெல்லட்ஸுன்றது ஒரு 300 ரூபா 400 ரூபா அளவுக்கு நீங்கள் செலவு பண்ணி அந்த ஃபுட்டு அந்த அளவுக்கு குவாலிட்டியாக வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபிஷ்ஷோடைய க்ரோத்துன்றது நல்லா சூப்பராக இருக்கும். நார்மலான ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், அதோடைய க்ரோத்துன்றது ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும். அதுக்கடுத்ததாக இந்த டேங்க்கில் ஃபில்ட்ரேஷன்ன்றது வைக்கணும். ஃபில்ட்ரேஷன் வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த ஃபிஷ் எந்த அளவுக்கு வேஸ்ட் வெளியிட்டாலும் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அதை கலெக்ட் பண்ணிடும். ஸோ இதனால் இந்த அமோனியா, நைட்ரேட் லெவல்ஸ்லாம் தண்ணியில் அதிகமாகாமல் இந்த ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் அப்படின்றது பார்த்துக்கோ. அதே மாதிரி இந்த இரிடேஷன் ஷார்க்கை பொறுத்த அளவுக்கு ஒரு ஷார்க்கோ 2 ஷார்க்கோ வளர்க்காமல் ஒரு 5-6 மீன் வளர்க்கும் போது அந்த மீன் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃபிஷ் சைஸ் தான் பெருசாக வளருமே தவிர அது ரொம்ப ரொம்ப சாதுவான மீன். அந்த சாதுவான மீன் கூட நீங்கள் போடக்கூடிய மீன் ஓரளவுக்கு சைஸ் இருந்துச்சுனாலே அந்த மீன் சாப்பிடாது. ஸோ நீங்கள் சின்ன மீன் போட்டால் சாப்பிட்ரும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க வேணாம். அந்த மீனுடைய வாய்க்குள்ளே போகக்கூடிய மீன் எந்த மீனாலும் அது சாப்பிட்ரும். அந்த சின்ன மீன் அது உணவாக பார்க்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது சாப்பிட்ரும். ஆனால் அதே இது ஓரளவு சைஸ் பெருசாக இருக்குது, அந்த மீனோட வாய்க்குள்ளே நுழையாது அப்படின்னா கண்டிப்பாக அந்த மீனை சாப்பிடாது. அந்த மீனை கடிக்கக்கூடிய வேலையும் இந்த இரிடேஷன் ஷார்க் செய்யாது. இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்க
இருந்தாலும் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப்பு நீங்கள் வந்து இந்த ஃபிஷ்ஷுக்காக நீங்கள் ஒரு கேர் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ரிலீவர் அப்படின்னு சொல்லி ஒரு மெடிசன் இருக்குது. அந்த மெடிசன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக ஃபிஷ்ஷுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ண முடியும். இதோட சேர்த்து மெத்திலின் ப்ளூ அப்படின்ற ஒரு மெடிசனுமே இருக்குது. ஸோ இது வந்து இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், வைரல் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி எதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு அந்த ஃபிஷ்ஷை வந்து காப்பாற்றி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ஃபிஷ்ஷோட க்ரோத்துன்றது வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம் டேங்கோட சைஸ் அதிகப்படுத்துறது தான். 2வது விஷயம் வந்து கரெக்டான ஃபுட்டு போட்டு கரெக்டான வாட்டர் குவாலிட்டி மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே எந்த ஃபிஷ்னாலும் சரி அதோடைய ஃபுல் சைஸ்ன்றது வந்து கிடச்சிரும். ஸோ நம்மளுடைய நண்பர் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டேன். உங்களுக்கு இதே போல் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்காக வீடியோன்றதை மேக் பண்ணுறேன். பை.